ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சந்திர கிரகணம்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பிடிக்குது, எந்த ராசிக்கு பிடிக்குது, என்ன மந்திரம் சொல்லணும், இதை மட்டும் நான் போடுறேன். மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி நீங்கள் பண்ணுங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிடிக்கிறவங்க இந்த மந்திரம் சொல்லும்போது அவங்களுக்கு அதோட தோஷம் தட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு. சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், அவிட்டம், திருவாதிரை, சுவாதி. என்னடா இவ்வளோ வருதுன்னு பார்க்காதீங்க. இதில் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டுத்துலேயும் உள்ளதையும் சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் யாரெல்லாம் அண்டர்கவுண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்லோகத்தை ஒரு 11 வாட்டியாவது சொல்லுங்கள். ஒரு பேப்பரில் எழுதி அவங்க கையில் வச்சுக்கோங்க. 1:30க்கு அப்புறம் அந்த பேப்பரை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணுங்கள். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், அவிட்டம், திருவாதிரை, சுவாதி. அப்புறம் ராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகம் யாருக்கு பாதிப்புனா கும்பம், மீனம், கடகம், விருச்சகம், மிதுனம், சிம்மம், துலாம், மகரம். ஸோ இந்த ராசிக்காரங்களும் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லணும். அவங்களுக்கும் இதில் வந்து மிதுனம், சிம்மம், துலாம், மகரம் வந்து மத்தியமும், கும்பம், மீனம், கடகம், விருச்சிகம் வந்து அதிக தோஷம் தட்டக்கூடிய ராசிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்லோகத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீன்லேயே. ஒரு வாட்டி வேணால் உச்சரித்து காமிக்கிறேன். இந்த்ரோ நலோதரஸ்ய ரக்ஷக பிரச்சேதஷோ வாயு குபேர ஈஷாக மஜ்ஜன்ம ரிக்ஷந்து விதந்து தோத்தம் உபராக தோஷோ சமயந்தி சர்வே. இதுதான் அந்த ஸ்லோகம். நன்றி, வணக்கம்.